Hello everyone, welcome back to my YouTube channel Max Solutions. CBSE Class 10 Max Chapter 1 Real Numbers பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதுக்கான Part 16 வீடியோல Exercise 1.4 Problem number 2 பார்க்கலாம். Exercise 1.4 Problem number 2. Write down the decimal expansion of those rational numbers in question 1 which have terminating decimal expansions. Question number 1ல நம்மளுக்கு 10 subdivisionsல rational number கொடுத்திருந்தாங்க. அதுல எதுதான் terminating, எதெல்லாம் நான் terminating, repeating அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. நாம நார்மல் லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணாம தியரம் 1.6 அண்ட் 1.7 யூஸ் பண்ணி எதெல்லாம் டெர்மினேட்டிங் எதெல்லாம் நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங்னு கண்டுபிடிச்சோம். இப்ப கொஸ்டின் நம்பர் 2ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கொஸ்டின் நம்பர் 1ல கண்டுபிடிச்சோம் இல்லையா டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ், அது 6 10ல 6 வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் உடையது. அந்த ரேஷனல் நம்பர்ஸ்லாம் எடுத்து ப்ராப்பர் டிவிஷன் மெத்தட்ல டெசிமல் எக்ஸ்பென்ஷன்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். Subdivision 1, 13 divided by 3125. 13 ரொம்ப சின்ன நம்பர், therefore decimal points introduce பண்ணணும். 130 again ரொம்ப சின்னதா தான் இருக்கு. ஸோ இன்னும் 2 ஜீரோ போட்டா தான் 13,000 வரும். ஓகே, இப்போ 4 times 3125 12500. ரிமைண்டர் வந்து 500 13125. Remainder 18750. 6 times 3125 வந்து 18,750. Remainder 0. Therefore answer வந்து 0.00416. இது நார்மலா பண்ற டிவிஷன் மெத்தட். இது ஃபர்ஸ்ட் டைப். இதே ப்ராப்ளம் இன்னொரு மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். நீங்க 2 மெத்தடும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஒருத்தருக்கும் ஒரு மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ 13 divided by 3125 டெசிமல்ல தான் எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த நம்பரையுமே டெசிமலை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு டினாமினேட்டர்ல என்ன வரணும், 10 வரணும். ஸோ 10 இருந்தாதான் எந்த நம்பரையுமே நான் டெசிமலை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இப்போ 2/10 இருந்துச்சுன்னா 0.2. ஸோ டெசிமல் வரணும்னா டினாமினேட்டர்ல 10 வரணும். அதுக்கேத்த மாதிரி நான் இப்போ ஃபேக்டரைஸ் பண்ண போறேன். டினாமினேட்டர் 3125 இருக்கு, அதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. 3125 it is divisible by 5, 625. Again it is divisible by 5, 125. Again divisible by 5, 25. 5 5s are 25. So இதை நீங்க எப்படி எழுதிக்கலாம், 13 divided by 5 power 5. ஸோ டினாமினேட்டர் வந்து 10 இல்லைன்னா 10ஓட பவர்ஸா இருக்கணும். இங்க 5 தான் இருக்கு. 10 வரணும்னா என்ன பண்ணணும், இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணணுமா. ஸோ 2ஆல வெறும் 2ஆல மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, 5க்கு பவர் 5 இருக்கு. அதனால 2 பவர் 5 சேம் பவர்ஸா இருந்தா தான் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ 2 பவர் 5 நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுலையுமே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 13 into 2 power 5 ஓட வேல்யூ 32. பவர்ஸ் சேமா இருக்கு. ஸோ பேஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 2s are 10. 10 to the power of 5. 32 into 13. 6 9 2 3 416. Which is equal to 416 divided by 10 to the power of 5. 10 to the power of 5 அப்படின்னா என்ன அர்த்தம், டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு 5 டிஜிட் வரணும். இங்க 416 இருக்கு, 3 டிஜிட் இருக்கு, அப்ப இன்னும் 2 ஜீரோ போடணும். 00416. ஸோ இந்த மெத்தட்லயும் நம்ம டெசிமல் எக்ஸ்பென்ஷன் கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா லாங் டிவிஷன் மெத்தட்லயும் நம்ம டெசிமல் எக்ஸ்பென்ஷன் கண்டுபிடிக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கோ, எது டைம் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கோ அதை நீங்க அப்ளை பண்ணுங்க. இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் 17/8. 2 8s are 16. Remainder 1. So decimal point வச்சுக்கலாம். decimal point வச்சா 10. 1 8s are 8. Remainder 20. Again 2 8s are 16. Remainder 4. 5 8s are 40.
ஸோ வேல்யூ வந்து 2.125. இது ஃபர்ஸ்ட் மெத்தடில். இப்போ செகண்ட் மெத்தடில் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 17/8 டினாமினேட்டரில் வந்து எனக்கு டெசிமல் எக்ஸ்பென்ஷன்னா 10 வரணும். அதுக்கு 10 வரணும்னா ஃபேக்டர்ஸ் 2 and 5 வரணும். ஸோ 8 நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 2 cube வரும். 2 4s are 8, 2 2s are 4. ஸோ இங்கே 2 இருக்கு, எனக்கு 5 சேர்ந்து வந்தால் தான் 10 ஆக்க முடியும். ஸோ 2 cube into 5 cube. 5 cube நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 17 into 5 cubeனா 125. 5 5s are 25, 25 5s are 125. ஸோ பவர் சேமாக இருக்குது, பேஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 10 cube which is equal to, இப்போ 125 17ஆல நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 7 5s are 35, 14, 7, 8, 5, 2, 1. 5, 2, 1, 2. So 2125 divided by 10 cube. 10 cube na decimal point க்கு அப்புறம் 3 numbers இருக்கணும். So 2.125. 2.125 தான் ஆன்சர். இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். 15/1600. 15 1600ல நீங்க டிவைட் பண்ணணும். ஸோ இன்னும் 2 0 போட்டால் தான் 15,000 வரும். ஓகே, இப்போ 9 times 1600னா உங்களுக்கு 14400 கிடைக்கும். ரிமைண்டர் வந்து 600. ஸோ 3 times 1600 would be 4800. ரிமைண்டர் 1200. 0. இப்போ 12,000 இருக்கு. இப்போ 7 times 1600 நீங்க போட்டிங்கன்னா 11200. ரிமைண்டர் வந்து 800. 5 times 1600 would be 8000. So answer வந்து 0.009375. இது first method. இப்போ நம்ம second methodல எப்படின்னு பார்க்கலாம். 15/1600 factorize பண்ணுங்க. factorize பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1600 factorize பண்ணீங்க அப்படின்னா is divisible by 2, 800. Again divisible by 2, 400. Again divisible by 2, 200. 200, 250, 225, 55. So value வந்து 15 divided by 2 power 6 into 5 square. இங்க factors வந்து 2ம் இருக்கு 5ம் இருக்கு, ஆனா பவர்ஸ்ல டிஃபரன்ஸ் வருது. ஸோ பவர் சேமா இருந்தால் தான் நீங்கள் பேஸை மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே 6 இருக்கு, இங்கே 2 இருக்கு, ரிமைனிங் எனக்கு 5 power 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை நீங்கள் 5 power 4ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு 15 into 5 power 4 வந்து 625 divided by 2 power 6 into 5 power 6. இப்போ பவர் சேம் ஆயிடுச்சா? இப்போ நீங்கள் பேஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So 15 into 625 divided by 10 to the power of 6. 625 15ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணணும். 5 5s are 25. 3 1 5 2 6. வேல்யூ வந்து 739. 9375 divided by 10 to the power of 6. 10 to the power of 6. Therefore decimal pointக்கு அப்புறம் உங்களுக்கு 6 digit வரணும். இங்க நியூமரேட்டர்ல 4 digit இருக்கு. ஸோ 2 0 முன்னாடி ஆட் பண்ணிக்கணும். 0.009375. Subdivision 6, 23 divided by 2 cube into 5 square. ஸோ டிவிஷன் மெத்தடுக்கு நீங்கள் டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 cube. 2 cubeனா 8. 2 square 4, 4 2s are 8. 5 square na 25, which is equal to 23 divided by
25 8s are 200. ஸோ இப்போ டிவைட் பண்ணலாம். 23 200 ஆல டிவைட் பண்ணணும். First 230 1 200 remaining 30 0 again 1 தான் 200 remainder 100 1000 5 5 200s are 1000. Therefore answer வந்து 0.115. The first method. இப்போ second method பார்க்கலாம். So 23 divided by 2 cube into 5 square கொடுத்திருக்காங்க. டினாமினேட்டர்ல 2வும் இருக்கு 5வும் இருக்கு. ஆனா பவர்ஸ் தான் டிஃபர் ஆகுது. இங்க 2 கியூப் இருக்கு, இங்க 5 ஸ்கொயர் தான் இருக்கு. ஸோ இங்கேயும் 5 கியூபா இருந்தாதான் நான் மல்டிப்ளை பண்ணி 10 ஆக்க முடியும். அதனால நான் என்ன பண்றேன், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல ஒரு 5 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 2 கியூப் இன்டூ 5 கியூப் ஆயிருமா? ஆல்ரெடி இங்க ஒரு 5 ஸ்கொயர் இருக்கு, இன்னொரு ஒரு 5 மல்டிப்ளை பண்ணா 5 கியூப் ஆயிடும். So 23 into 5 divided by 2 5s are 10 cube. 23 5s are 5 3s are 15 115, which is equal to 115 divided by 1000. That is 0.115. Denominators வந்து உங்களுக்கு factors of 2 and 5 கொடுத்தாங்க அப்படின்னா செகண்ட் மெத்தட்ல நீங்க ரொம்ப ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். Subdivision 8 6 by 15 0.60 4 15s are 60. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு. 0.4. இது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் மெத்தட்ல எப்படின்னு பார்க்கலாம். 6 by 15 which is equal to 6 by factorize பண்ணீங்கன்னா 15 ரொம்ப சின்ன நம்பர். 3 5s are 15. So 1 3 is 3, 2 3s are 6, which is equal to 2 by 5. கீழே டினாமினேட்டர் வந்து எனக்கு 10 இருந்தா தானே நம்ம டெசிமல் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். Therefore நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 2 ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. Which is equal to 4 by 10, which is equal to 0.4. Subdivision 9 35 divided by 50 350. So 750s are 350. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைப்ல. 35 by 50 நீங்க எப்படி எழுதலாம்னா 35 divided by 50 எப்படி எழுதலாம், 5 into 10 எழுதலாமா? So 7 5s are 35. நான் அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். Which is equal to 7 by 10, which is equal to 0.7. நீங்க ரெண்டு மெத்தட்ல போட்டாலும் உங்களுக்கு வேல்யூ சேமா தான் வரும். நான் ஏன் ரெண்டு மெத்தடும் சொன்னேன் அப்படின்னா, இப்போ இங்க டினாமினேட்டர் வந்து 50 இருக்கிறப்ப உங்களுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 8 சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுல கொடுத்திருந்தாங்க, 2 கியூப் இன்டூ 5 ஸ்கொயர்னு கொடுத்திருந்தாங்களா டினாமினேட்டர்ல. அப்படி ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2 and 5 கொடுக்கறப்ப உங்களுக்கு செகண்ட் மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எது டைம் கன்சப்ஷன் ரொம்ப கம்மி, எது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. Thanks for watching. Part 15 வீடியோல கொஸ்டின் நம்பர் 1ல எப்படி டெர்மினேட்டிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்த்துருக்கோம். அதையும் போய் ரெஃபர் பண்ணுங்க. உங்களுக்கு எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.